குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? வெரி குட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் பேச போறோம்? மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்கிரேட்ல டர்க்கி, சிரியா, எர்த்குவேக் பத்தி பேச போறோம். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்கிரேட், டர்க்கி, சிரியா, எர்த்குவேக்ன்றது நான் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த டாபிக் தேவையா இப்போ? நிறைய பேர் வந்து அங்கே சேர்த்துருக்காங்க, இதை பத்தி எடுத்தே ஆகணுமா கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. அங்க நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, கண்டலன்ஸ், சரிங்களா? அதுல வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சு, எர்த்குவேக்கை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. தியரி சொல்றாங்க, ஒருத்தர் 3 நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு. நான் கூட போன வாரம் எங்க ஆப்ஷனல் பசங்கிட்ட சொன்னேன், ஹிமாச்சல் பிரதேஷ்ல எர்த்குவேக் வரும், ஜம்மு காஷ்மீர்ல எர்த்குவேக் வரும் நான் சொன்ன போன வாரம், வந்துச்சு. ஓகேவா? நேபாளையும் வந்துச்சு இன்னைக்கு. அதனால வந்து இந்த ப்ரெடிக்ஷன்லாம் சும்மா கதை, அது ஓரமா தள்ளி விடுங்க. அண்ட் டாபிக் எடுக்கணுமா வேணான்றத ஜென்ரலா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இது நம்ம பிலிம்ஸ் ஓரியன்ட் டாபிக். நீங்க இன்னும் 2 monthsல பிலிம்ஸ் கொடுக்க போறீங்க, 3 மாசத்துல. அப்போ 3 மாசத்துல வந்து பிலிம்ஸ் வர போகுதுன்னா கண்டிப்பா பிளேட் டெக்டானிக்ஸ்ல இருந்து டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சப்போஸ் பிலிம்ஸ்ல மிஸ் ஆகுது, அப்போ கண்டிப்பா மெயின்ஸ்ல கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். ஏன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் ஒரு பெரிய ஏரியா வரும்போது எங்க இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவான்னு யாருக்கும் தெரிய முடியாது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம். அப்ப நமக்கு எல்லாமே தெரியணும், பிளேட் டெக்டானிக்ஸ் பத்தி ஃபுல்லா தெரியணும், ஏன் டர்க்கியில் எர்த்குவேக் வந்திருக்குன்னு தெரியணும், என்ன ஃபால்ட் ஜோன் இருக்குன்னு தெரியணும். இது உங்க நோட்ஸ்லயும் இருக்கும், சொல்லுங்க, எங்கேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். செகண்ட், நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்க, சென்னையில வந்துச்சா? சென்னையில வட்டம், சென்னையில எர்த்குவேக் கிடையாது, ட்ரிம்மர்ஸ் மட்டும் தான். சரிங்களா? பெனின்சுலர் இந்தியால எர்த்குவேக் வரவே வராது. பெனின்சுலர் இந்தியால ட்ரிம்மர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன் ட்ரிம்மர்ஸ் இருக்குன்னா, we are moving towards north. ஓகேவா? இந்தியன் சப்கான்டினென்ட் டுவர்ட் இந்தியன் பெனின்சுலா நார்த் சைட் மூவ் ஆயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி. அந்த கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி யார் யாருன்னா, இண்டோ ஆஸ்திரேலியா வித் யூரேஷியா. ஸோ நார்த்துக்கு மூவ் பண்ணும்போது ஒரு டேபிள் நீங்க நவுத்துனீங்கன்னா சவுண்ட் வரும், கிர் அப்படின்னு சவுண்ட் வரும். அது சவுண்ட் வரதுனால வைப்ரேஷன்ஸ் இருக்கும், அது ட்ரிமர்ஸ் சொல்லுவோம், அது எர்த்குவேக் கிடையாது. மீடியால போட்டு காமி, ஏன்னா மீடியால போட்டு காமிப்பாங்க, அதெல்லாம் செகண்டரி. அவங்க பாவம், அவங்களுக்கு ஜாகிரவே தெரியாது, இனிமேல் தான் படிப்பாங்க, படிச்சுதான் சொல்லுவாங்க, ஓ இது எர்த்குவேக் கிடையாது, இது நிலநடுக்கம் இல்லை, இது பாத்தீங்கன்னா இந்தியா டுவர்ட்ஸ் நார்த்துக்கு மூவ் பண்றதுனால அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அது செகண்டரி. பட் ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜியோகிராஃபி ஸ்டூடெண்டா படிக்கும் போது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்கிரேட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இன்னைக்கு அனடோலியன் பிளேட்னு சொல்லி நம்ம டாபிக் ஆரம்பிச்சிருக்கோம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. அனடோலியன் பிளேட்னு சொல்லி டாபிக் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓவர்வியூ கொடுத்துருவேன். ஆமா, ட்ரிமர்ஸ் பிலோ 5. என்ன ஓவர்வியூன்னு பாத்தீங்கன்னா, துர்க்கியே, டர்க்கின்னு சொல்லக்கூடாது, இப்போ துர்க்கியே. இந்த துர்க்கியில ஒரு 7.8 மேக்னிடியூட்ல ஒரு எர்த்குவேக் வந்திருக்கு. இன்டென்சிட்டி ரிச்சர் ஸ்கேல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. 7.8 மேக்னிடியூட், ஒன் ஆஃப் தி மேஜர் ஆர் டிவாஸ்டிங் எர்த்குவேக் சொல்லிக்கலாம் பிகாஸ் ஆஃப் இன்டென்ஸ் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. எங்க வந்து அது ரிலீஸ் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு எபி சென்டர் பசார்சிக் அப்படின்னு ஒரு ஜோன். பசார்சிக் அப்படின்றது கசியான்தேப் அப்படின்னு ஒரு ரீஜன்ல இருக்கு. தட் இஸ் பசார்கிக் கசியான்தேப் அப்படின்னு ஒரு ரீஜன்ல எபி சென்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. So epicenter என்னன்னு கேட்டீங்கன்னா, epicenter is a place which is present on the surface of the earth and first place to receive the earthquake waves. இது epicenter. அப்புறம் waves எங்க சார் ரிலீஸ் ஆகுதுன்னா, waves always release from the point called as focus or hypocenter. இந்த focus or hypocenter deep இருக்கலாம் up to 700 kilometers or shallow இருக்கலாம் up to 70 kilometers. சரிங்களா? ஸோ ஷாலோ ஃபோக்கஸ் எர்த்குவேக்ஸ் என்ன பண்ணுன்னா, எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆயிட்டு வரும். எனர்ஜி ஃபாஸ்டா டிராவல் ஆயிட்டு வரும்போது ஃபுல் ஃபோர்ஸோட எபிசென்டர் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இன்டென்ஸ் வைப்ரேஷன்ஸ். வேறஸ் டீப் ஃபோக்கஸ் எர்த்குவேக்ஸ் 700 kilometers இருந்து வரணும், ரொம்ப டைம் எடுத்துக்கும் டிராவல் ஆயிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுனால எனர்ஜி கம்பேரிட்டிவ்லி லாஸ் ஆயிட்டே வரும். லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி லெஸ் சிவியர் எர்த்குவேக்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இன் திஸ் பர்டிகுலர் பிளேஸ்ன்றது நீங்க ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. This was followed by 25 after shocks.
25 aftershocks, major shocks aftershocks, with 6 having magnitude of 5 and larger, according to United States Geological Survey. Okay, so frequent earthquake occur ஆயிட்டே இருக்கு. Major earthquake வந்ததுக்கு அப்புறம் multiple earthquakes occur ஆகுதுன்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம் earthquake swam. Earthquake swams. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Earthquake swams. டைரக்டா கேட்டுருவாங்க. Earthquake swams refers to which among the following சொல்லி கேட்கலாம். So earthquake swams னு சொல்லும்போது frequent occurrence of earthquake over a region அப்படின்னு சொன்னா அது earthquake swamsன்றது பாத்துவீங்க. ஓகே, இதெல்லாம் ஏன் சார் நடக்குது? இந்த earthquake phenomena ஏன் சார் நடக்குதுன்னா இங்க தான் யார் உள்ள வருவா? இங்க தான் tectonic activities உள்ள வரும். ஓகே, டெக்டானிக்னா யாரு? பிளேட் டெக்டானிக்ஸ் மூவ்மெண்ட். ஸோ பிளேட் டெக்டானிக்ஸ் பத்தி பேசும்போது இது அரேபியன் பிளேட் ஆயிடுது, இந்த பக்கம் வந்து அனட்டோலியன் மைனர் பிளேட் ஆயிடுது, அண்ட் கீழே ஆப்பிரிக்கன் மேஜர் பிளேட் ஆயிடுது. ஸோ அரேபியனோ அனட்டோலியனோ மைனர் பிளேட்ஸ், வேரஸ் ஆப்பிரிக்கன்றது ஒரு மேஜர் பிளேட். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா யூரேஷியன் பிளேட் இருக்கும், இந்த சைடு பாத்தீங்கன்னா இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் இருக்கும். சரிங்களா? ஸோ பட் இந்த ஜங்ஷன்ல மாட்டினது துருக்கியே. இந்த துருக்கியை மாற்றத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா அனட்டோலியன் பிளேட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஏன் சார் லெஃப்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு? பிகாஸ் ஆஃப் மூவிங் ஆஃப் அரேபியன் பிளேட் டுவர்ட்ஸ் அனட்டோலியா. ஸோ அனட்டோலியன் பிளேட்டை புஷ் பண்ணிட்டே இருக்கு. புஷ் பண்றதுனால இந்த ரீஜன்ல யார் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான்னா இந்த ரீஜன்ல ஃபார்மேஷன் ஆஃப் ரிஃப்ட் வேலி. ஓகேங்களா? ரிஃப்ட் வேலி. ரிஃப்ட் வேலி இன் த ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட். இது வரைக்கும் ஜிஎஸ் படிக்கும்போது நம்ம ஜெனரலா படிப்போம் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட் இஸ் மோர் ஃபேமஸ் இன் சான் ஆண்ட்ரியாஸ், கலிபோர்னியா, அங்க பேசியிருப்போம். பட் இப்போ இன்னொரு டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, எஸ், இன்னொரு புது ஃபால்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஃபார்ம் ஆஃப் அனட்டோலியன் ஃபால்ட். இதை பத்தி நம்ம பேசுவோம். அதே மாதிரி இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் மைண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான். ஓகே, வீக் டேஸ்ல மாஸ்டர் மைண்ட்ஸ் இருக்காது. இனிமேல் நிறைய பேர் சொல்றீங்கல்ல சார் மாஸ்டர் மைண்ட்ஸ் வீக் டேஸ்ல வச்சா நிறைய அடிப்படுது, ஆப்ஷனல் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல, படிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ணுவோம்னா வெறும் சாட்டர்டே சண்டே மாஸ்டர் மைண்ட்ஸ். ஓகே, ஸோ மாஸ்டர் மைண்ட்ஸ் ஒன்லி ஆன் சாட்டர்டே சண்டே. சார் டுடே பேசிடும் கிஷோர், பேசிடும், நீங்க செஷன் லைட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க, பேசிடும், டன். ஸோ இது ஒரு ஃபேக்டர். இதுக்கப்புறம் என்ன சார் இருக்கு? ஏ டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேசிப்போம் இட் இஸ் a rigid lithospheric slab floating on asthenosphere. That is rigid lithospheric slab floating on molten magma. Molten magma இருக்க place asthenosphere. Asthenosphere is a zone of weakness. In the slab continental slab இருக்கலாம் with a thickness of approximately 30 kilometers and oceanic slab இருக்கலாம் with a thickness of approximately 5 kilometers. Continental slab generally light இருக்கும் because of presence of silica and aluminium. Oceanic slab generally dense இருக்கும் because of presence of silica and magnesium. Okay, எப்பவுமே என்ன ஆகும்னா when ocean and continent meet பண்ணும்போது dense oceanic plate experience subduction. Subduct ஆகும்போது இந்த பிளேட் கீழே போயிடும். கீழே போறதுனால asthenosphere ரீச் ஆனதுக்கு அப்புறம் it experience melting. மெல்ட் ஆவறதுனால there is increase in the volume of molten magma and molten magma uprise ஆகும் through volcanic vent. Suppose volcanic vent இந்த region இல்ல சார், அப்போ intense release of energy in the form of earthquake. Okay, so இப்ப என்ன நடக்குதுன்னா volcanic eruption அங்க நடக்கல. ஏன் நடக்கலன்னா because there is a zone of transform plate boundary. Transform plate boundary என்னது? strike slip fault னு சொல்லி படிச்சிருப்போம். ரெண்டு பிளேட் ஸ்ட்ரைக் பண்ணுது, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆகும்போது உங்களுக்கு அந்த ரீஜன்ல கேப்பே இருக்காது. கேப்பே இல்லைன்னா மோல்டன் மேக்மாவால மேல வர முடியாது. இதே சப்போஸ் இந்த ரீஜன்ல சப்டக்ஷன் நடந்துருதா, தட் இஸ் டென்ஸ் ஓஷன் பிளேட் கீழே போயிட்டு மெல்ட் ஆயிடுதா, அப்போ கண்டிப்பா வால்கனிக் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இந்த ஃபினாமினா எங்க சார் பார்க்குறோம்? ஜெனரலா இட்டாலியில பார்ப்போம். இந்த ஃபார்ம் ஆஃப் மவுண்ட் எட்டனா. ஓகே, மவுண்ட் எட்டனா போலாம். நம்ம ஃப்ரெண்ட் நிறைய பேர் சொன்னாங்க சார் ஜப்பான் போலாம் சார், மவுண்ட் எட்டனா போலாம் சார்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் மவுண்ட் ஃபுஜியாமாவோ மவுண்ட் எட்டனா போலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும்போது நான் சொன்னேன் எரப்ஷன் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், நம்ம ஹம்போல்ட் கிடையாது நான் சொல்லியிருந்தேன். ஹம்போல்ட் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாரு,
நம்மளால முடியாது. ஏன்னா below the surface of the earth endogenic process என்ன நடந்துட்டு இருக்குன்றது கண்டே பிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சோம்னா பெரிய சக்சஸா நமக்கு இருக்கும். தென் சான் பிரான்சிஸ்கோல வை வல்கனோ? சான் பிரான்சிஸ்கோலயா? நான் பார்த்து சொல்றேன், அது மாதிரி இருக்காது. asthenosphere is part of upper mantle sir. Yes, asthenosphere is a part of upper mantle. Okay, next பாருங்க. Plate size can vary greatly from few hundred to thousands of kilometers across the Pacific. Antarctic plates are among the largest plate. So Pacific plate பாத்தீங்கன்னா Pacific ring of fire ன்னு சொல்லுவோம், which covers major portion of Pacific Ocean and shares boundary with 4 major continents called as South America, North America, Asia, as well as Australia. Okay, next பாருங்க. How do these massive slabs of solid rock float despite their tremendous weight ன்னு கேட்கும்போது நம்ம பேசணும். Continental crusts are less dense because they have presence of granite, they have presence of silica and aluminium. Silica and aluminium with a density of 2.7 grams per centimeter cube, and oceanic crust are dense because of presence of basalt rock which have chemicals such as silica and magnesium with the density of 3.0 gram per centimeter cube. இதனால தான் rigid lithospheric slab floats on molten magma. நம்ம கிளாஸ் நடத்தும் போது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லிப்போம். ஏதோ ரீஜன் வச்சு, ஏதோ சிட்டி வச்சு, ஏதோ லேக் வச்சு, இல்ல ஏதோ ரிவர் வச்சு. அந்த ரிவர் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ பார்ப்போம். Next, most of the boundaries between individual plates cannot be seen because they are hidden below the ocean. But on the boundaries நம்மளால with the help of satellites பார்க்க முடியும். Earthquake and volcanic activity is concentrated near these boundaries. On the boundary, convergent plate boundary இருக்கலாம், divergent boundary இருக்கலாம், or conservative boundary இருக்கலாம். Convergent plate boundary ல ஜெனரலா massive earthquakes இருக்கும். Divergent plate boundary ல ஜெனரலா less intense earthquakes இருக்கும், and most intense earthquakes நம்ம transform plate boundary ல பார்ப்போம். Okay, so intensity vary ஆயிட்டே போகும். High intensity or highest intensity, high intensity and கம்மியான intensity or gradual intensity அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, next பாத்தீங்கன்னா tectonic plates probably developed very number is போடுமா? That is transform, convergence and divergence intensity, high to low. Yeah, intensity high to low. Next பாருங்க. Tectonic plates probably developed very early in the Earth's 4.6 billion history. So Earth origin ஆகும்போது நம்ம படிச்சிருப்போம் evolution of atmosphere பத்தி பேசும்போது evolution of atmosphere in 3 stages. Initial stage 4.6 billion years ago to 4 billion years ago, which was dominated by lighter gases such as hydrogen, helium. So அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு semi molten earth இருந்திருக்கு. அப்ப semi molten plate formation நடந்திருக்கும். Gradually சன்னுக்கும் earthக்கும் distance increase ஆகுது. There was degassing phenomena in the form of volcanic eruption. நிறைய volcanic eruption இருந்ததுனால there was a release of carbon dioxide, release of vapor, release of nitrogen. இந்த மூணு gases மேல போய் cloud form ஆயிடுச்சு. Cloud experienced chemical reactions, and because of chemical reactions there was occurrence of precipitation for millions of years. இந்த precipitation வந்ததுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா high amount of rainfall, earth cool ஆயிடுச்சு. cool ஆகும்போது உங்களுக்கு formation of solid crust as well as liquid ன்னு சொல்லக்கூடாது, oceanic crust. Okay, so oceanic crust இருக்கு, solid crust form ஆயிடுச்சு. so அந்த டைம் பீரியட்ல இருந்து உங்களுக்கு plate boundaries form ஆயிருக்கும். ஏன்னா earth வந்து ஆதி காலத்துல இருந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு? movement of various regions. Okay, so probably 4.6 billion years ago, and they have been drifting about on the surface ever since, like slow moving bumper cars, repeatedly clustering together and then separating. Slow moving bumper cars ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. Okay, next என்ன சொல்றாங்க? Major and minor plates of the world ன்னு சொல்றாங்க. So major and minor பத்தி பேசும்போது நம்ம படிச்சிருப்போம் there are 7 major plates present on the surface of the earth. அதுல North American plate, South American plate, Eurasian plate, African plate,
இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அண்ட் அண்டார்டிக் பிளேட் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு யார் இருக்கா? எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு பசிபிக் ஓஷனிக் பிளேட் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைனர் பிளேட்ஸ் இருக்கும். மைனர் பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கால ஜுவான் பிளேட், சென்ட்ரல் அமெரிக்கால கோகோஸ் பிளேட், சவுத் அமெரிக்கால நாஸ்கா பிளேட். இன் பிட்வீன் புதுசா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மால்பேலோ பிளேட்ஸ். ஓகே, மால்பேலோ அப்படின்னு ஒரு பிளேட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ஒரு புது மைனர் பிளேட் மால்பேலோ நியர் சவுத் அமெரிக்கா ஆர் நியர் ஈக்வேடார்னு வச்சுக்கோங்க, ஈக்வேடார். ஓகே, ஸோ மால்பேலோ பிளேட்ன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த ஈஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் சென்ட்ரல் அமெரிக்கா கரிபியன் ஐலண்ட்ஸ் பக்கத்துல கரிபியன் பிளேட். இதெல்லாம் ஜஸ்ட் மேலோட்டமா பாத்துவீங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கிறது என்னது? மைனர் அரேபியன் பிளேட் அண்ட் மைனர் அனட்டோலியன் பிளேட். ஏசியன் மைனர் கிடையாதுல, யூரேஷியா அனட்டோலியன் பிளேட். இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுட்டு இதுல என்ன சார் ஆயிட்டு இருக்குன்னா பிளேட் பவுண்டரிஸ் நடந்துட்டு இருக்கு. பார்டர் பிட்வீன் டூ பிளேட்ஸ் இஸ் கால்ட் அஸ் பிளேட் பவுண்டரி. அந்த பிளேட் பவுண்டரி some are moving towards each other, that is convergence. Some are moving apart, divergence, and some are grinding past each other, that is transform boundary. ஒவ்வொரு பிளேட்டோட அனிமேஷன் நீங்க பாத்தீங்கன்னா convergent plate boundary where two plates moves towards each other. மூவ் பண்ணும்போது dense oceanic plate subduct ஆகும், lighter continental plate float ஆயிட்டு இருக்கும். இல்ல சார் ரெண்டுமே ஓஷன், ரெண்டுமே வந்து இதா இருக்கு பொறுமை. ஓகே, ரெண்டுமே வந்து ஓஷனிக் பிளேட்டா இருக்கு, அப்ப ரெண்டுமே டென்ஸா இருக்கு, சப்டக்ஷன் கீழே போய் ட்ரெஞ்ச் ஃபார்மேஷன். இல்ல சார் ரெண்டுமே கான்டினென்டா இருக்கு, ரெண்டுமே கன்வர்ஜென்ஸ் அண்ட் ஃபோல்டிங், ஃபோல்டு மவுண்டன்ஸ். எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ். ஒன்னு ஓஷன் ஒன்னு கான்டினென்டா இருந்தா ஓஷன் டென்ஸா இருக்கும், கான்டினென்ட் லைட்டா இருக்கும். ஸோ ஓஷன் கோஸ் பிலோ டு ஃபார்ம் ட்ரென்ச்சஸ் அண்ட் கீழே போனதுக்கு அப்புறம் அஸ்தினோஸ்பியர் மெல்டிங். இந்த கன்வர்ஜ் ஆனதுனால மவுண்டன் ஃபார்மேஷன். இந்த ஆஸ்தினோஸ்பியர்ல இந்த மோல்டன் மேக்மா ரைஸ் ஆகும் இந்த ஃபார்ம் ஆஃப் வோல்கனிக் எரப்ஷன். ஓகேவா எல்லாருக்கும்? கன்வர்ஜென்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இது கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ். ஸோ கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ்ல தேர் இஸ் upwarping of continental crust leading to origin of Himalayas. The Himalayas சொன்னா mountain. The best example Himalayas சொல்லிக்கலாம். Himalayas formation பாத்தீங்கன்னா Indo-Australian plate converged with Eurasian plate. So initially அங்க ஒரு water body இருந்துச்சு called as Tethys Sea. So Tethys Sea வந்து dense oceanic plate. Initial formationல Tethys Sea subduct ஆயிருக்கும். Subduct ஆனதுனால formation of trans Himalayas which were volcanic in nature. அப்புறமா Indo-Australia and Eurasia மட்டும் இருந்திருக்கு. அப்ப Indo-Australia ஃபாஸ்டா டிராவல் ஆயிட்டு வரும், ஃபாஸ்டா ஸ்லிப் ஆயிட்டு கீழே போயிடும். கீழே போனதுனால டபுளிங் ஆஃப் எர்த் கிரஸ்ட், கீழே போனதுனால ஃபோல்டிங் ஆஃப் கிறிஸ்டல் பார்ட், கீழே போனதுனால ஏசியாவை அப்லிஃப்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏசியா மேல இருக்கும், நாம கீழே இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் நம்மளோட ஹிமாலயாஸ். அதான் ஹிமாலயாஸ் ஆர் கிரேட் ஹிமாலயாஸ் ஆர் பிரசன்ட் ஃப்ரம் காஷ்மீர் ஆர் பாகிஸ்தான் எடுத்துக்கலாம், ஒரு ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கலாம். அங்கிருந்து ஆரம்பிச்சு நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் பார்க்க முடியும். இது சப்டக்ஷன் பாருங்க. டென்ஸ் ஓஷன் பிளேட் மூவிங் டவுன்வர்ட், போனதுக்கு அப்புறம் கீழே மோல்டன் மேக்மா, அதாவது ஆஸ்தினோஸ்பியர் மெல்டிங், மெல்ட் ஆகிறதுனால இன்க்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் மேக்மா which comes out in the form of volcanic eruption. இது நீங்க தெத்திசின் எடுத்துக்கலாம், இது நீங்க பிளேட்டின் எடுத்துக்கலாம். ஓகே, கம்ப்ளீட் கன்வர்ஜென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வெறும் இண்டோ ஆஸ்திரேலியா அண்ட் யூரேஷியா வால்கனிக் ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா கிரஸ்டோட போர்ஷன் திக் ஆயிருக்கும். ஸோ மோல்டன் மேக்மாவால மேல வர முடியாது. சார் கான்டினென்ட் பிளேட் இஸ் 30 kilometers thick, but how come it is lighter? Minerals மா வைதகி, மினரல்ஸ் இருக்கும். கான்டினென்ட்ல சியால், சிலிக்கா, அலுமினியம். ஓகேங்களா? ஓஷன்ல சீமா, சிலிக்கா, மெக்னீசியம். அதனால டென்சிட்டி வேரியேஷன் இருக்குமா, அதனால தான் கான்டினென்ட்ஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் ஓஷன். Many times earthquake and tsunami affected Indonesia, but this time Turkey affected. Any certification for that? அதான் அருண் பேசிட்டு இருக்கோம், நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, இது டைவர்ஜென்ஸ் பாருங்க. டைவர்ஜென்ஸ் when two plates move away from each other. இந்த டைவர்ஜென்ஸ் உங்களுக்கு ஓஷன்ல நடக்கலாம் ஆர் கான்டினென்ட் நடக்கலாம். ஓஷன் டைவர்ஜென்ஸ் நடந்தா ஓஷனிக் ஃப்ளோர் வெறும் 5 kilometers தான். ஸோ கிராக் ஆயிடும். அந்த கிராக் வழியா மோல்டன் மேக்மா மேல வந்து ஆரிஜின் ஆஃப் மிட் ஓஷனிக் ரிஜஸ். ஓகே, ஸோ ஓஷன் டைவர்ஜென்ஸ், மோல்டன் மேக்மா மேல வருது, ஆரிஜின் ஆஃப் மிட் ஓஷனிக் மவுண்டன்ஸ். இந்த மவுண்டன் அபவ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓஷன் வந்தா ஆரிஜின் ஆஃப் ஐலண்ட்ஸ்.
இல்ல சார் கான்டினென்ட் டைவர்ஜென்ஸ் நடக்குது, அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ரிஃப்ட் வேலிஸ் ஃபார்ம் ஆகும். ரிஃப்ட் வேலிஸ் எக்ஸாம்பிள் கிரேட் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி. ஓகே, டெட் சி இன் நார்த் டு இந்தியன் ஓஷன் இன் சவுத், ஒரு பெரிய ரிஃப்ட் வேலி ஃபார்மேஷன் நடந்திருக்கும். தேர்ட் பவுண்டரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி where two plates strikes and slips away from each other. Slip ஆகும்போது கேப் இருக்காது, பட் எனர்ஜி பயங்கரமா ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி இஸ் felt in the form of most severe earthquakes. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நடந்த டர்க்கி earthquakeல Anatolian fault moving towards left, Arabian plate அது என்ன பண்ணுதுன்னா புஷ் பண்ணிட்டு இருக்கு. புஷ் பண்றதுனால வைப்ரேஷன், so release of energy in the form of 7.6 magnitude of on richer scale. Okay, இத பாருங்க, இத வைப்ரேஷன். ஸோ ப்ரெஷர் பில்டப் ஆயிட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட் பாத்தீங்களா, ரோடு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, ரோடு சேமா இருக்கு. இப்போ ஒரு பிளேட் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட், இன்னொரு பிளேட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ வைப்ரேஷன்ஸ் நடக்குது. வைப்ரேஷன்ஸால வீடு ஆடினே போயிட்டு இருக்காங்க, மரமும் ஆடினே போயிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், அனிமேஷன்ல இந்த வீடை கொலாஸ் பண்ணிக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, வயலண்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க, அது ரியாலிட்டி. இது பாருங்க, In a normal fault, the block above the fault, called the hanging wall, moves down relative to the block below the fault, called the footwall. This fault motion results in extension. In a reverse fault, the hanging wall moves up relative to the footwall. This motion is caused by compressional forces and results in overall shortening. A strike-slip fault is a near-vertical fracture where the ground has shifted parallel to Earth's surface due to horizontal shearing forces. If you stand on one side of the fault and the block opposite you shifts left, it is called a left lateral fault. If it moves right, it's a right lateral fault. The seismic waves of a 7.8 magnitude earthquake ripped through Europe yesterday. According to a Reuters report, 4,300 people have been killed and gas pipeline damages have led to fires. But why did this happen in Turkey? Turkey lies at the center of three tectonic plates: Anatolian, Arabian, and African. Arabia is moving northwards into Europe, causing the Anatolian plate, which Turkey sits on, to be pushed out westwards. The movement of the tectonic plates builds up pressure on fault zones at their boundaries. Faults are cracks in the Earth's crust along which there is movement. These can be massive or very small. It is the sudden release of this pressure that causes earthquakes and ground shaking. The Turkey earthquake is likely to have happened on one of the major faults, the East Anatolian Fault or the Dead Sea Transform Fault. Earthquake energy is actually caused by movement along an area of fault. The bigger the earthquake, the larger the fault area that will have moved. For 7.8 magnitude, there is likely to have been movement over an area roughly 190 kilometers long and 25 kilometers wide. This means the shaking will be felt over a very large area. Light shaking was felt by about 610,000 people as far away as the Turkish capital city of Istanbul, as well as Baghdad in Iraq and Cairo in Egypt. After major earthquakes, there will be many smaller earthquakes known as aftershocks as the crust readjusts to the changes in stress. In the first 12 hours after the initial tremor in southeast Turkey, there were already 3 other earthquakes above the magnitude of 6. A magnitude 7.5 aftershock occurred further to the north on a different but adjacent fault system, the Surgu Fault, which was powerful enough to count as a separate earthquake in its own right. While aftershocks are usually significantly smaller than the main shock, they can have equally devastating consequences, further damaging infrastructure that was damaged by the first earthquake. So, idan main earthquake, aftershocks. ரெண்டுமே disaster. எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்? ராகுல் ஆன்சர் வந்துச்சா? 190-200 கிலோமீட்டர்ஸ் மூவ்மெண்ட் பண்ணும். 190-200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட்னா அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து வேலூர் சொல்லாமா? வேலூர் வரைக்கும் சொல்லிக்கலாம். வேலூர் வரைக்கும் ஒரு earthquake வருது.
அப்போ சென்னை பாப்புலேஷன் வேலூர் பாப்புலேஷன் கம்பைன் பண்ணி நீங்கள் நடுவில் சாவடிச்சிருங்க. ஓகே, சென்னை பாப்புலேஷனுக்கும் நடுவில் காஞ்சிபுரம் இருக்கு, செங்கல்பட்டு இருக்கு, அப்படியே வெளியே போனீங்கன்னா வாலாஜாபாத் அப்படியே நிறைய வந்துடும். ஓகே, ஸோ இங்கே கிட்டத்தட்ட மோர் தென் 50,000 டெத் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? அப்போ அதை இன்டூ 3 டைம்ஸ் இந்தியாவில் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பெரிய மேஜர் டிசாஸ்டராக இருக்கும். ஸோ பாருங்க, துர்க்கியே சிட்ஸ் பிட்வீன் 3 மேஜர் டெக்டானிக் பிளேட்ஸ், ஆப்பிரிக்கன் மேஜர் பிளேட், அரேபியன் மைனர் பிளேட், யூரேஷியன் மேஜர் பிளேட், and other minor plates include Anatolian plate. 3 fault zone. The fault zone because of the transform boundary. Yaravara, North Anatolian fault zone, East Anatolian fault zone, Southeast Anatolian thrust zone. So, இப்போ வந்து earthquake East Anatolian fault zone la vandirukkom. The North Anatolian fault zone is similar to San Andreas fault of California. So, northern region pathina Turkey is moving towards left. Okay, so the North Anatolian fault zone moving towards left. This is Eastern region. இங்கே தான் உங்களுக்கு earthquake occur ஆயிடுது. earthquake occur ஆயிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிங்க இன் சிரியா. அங்கேயும் வந்து டிவாஸ்டேஷன் நடந்திருக்கு. அது நியூஸில் வர மாட்டேங்குது. ஓகேங்களா, ஏன்னா சிவில் வார் போயிட்டு இருக்கா. ஸோ ஜென்ரலாக சாங்ஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அந்த கண்ட்ரி மேலே. பட் இந்தியா யூஸ்வலாக ஹியூமனிட்டி அசிஸ்டன்ஸ் எல்லா கண்ட்ரிக்கும் கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, சிரியாவுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இஷ்யூ கிடையாது. ஸோ February 6 earthquake occurred along the East Anatolian fault zone. Okay, the epicenter is near Syrian border. Population is high. Population high-ஆ இருக்கிறதுனால தான் டிவாஸ்டேஷன் சிவியராக இருந்திருக்கு. அண்ட் டிவாஸ்டேஷன் சிவியர் இருக்கிறதுனால தான் நம்ம லாஸ் ஆஃப் லைஃப் ரிப்போர்ட் பண்ணிட்டே போகிறோம். இனிஷியலாக 350 லைஃப் சொன்னாங்க இனிஷியலாக. பட் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னைக்கு மோர் தென் 50,000 போயிட்டு இருக்கு. ஓகே, த ஃபர்தர் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் earthquake have struck North Anatolian fault. In the past, it hosted 7.7 earthquake in the past century. போன செஞ்சுரி. பட் அப்போ பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், பெரிய இஷ்யூ கிடையாது. பட் இப்போ பாப்புலேஷன் ஹை ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது முக்கியமாக மிடில் ஈஸ்ட்ல. ஏன்னா டிஸ்கவரி ஆஃப் ஆயில், டிஸ்கவரி ஆஃப் கேஸ் இதெல்லாம் இருக்கும்போது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மக்கள் நிறைய பேர் அங்கே மைக்ரேட் ஆவாங்க. செகண்ட், டர்க்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பீஸ்ஃபுல் சிட்டின்னு சொல்லிக்கலாம் அந்த ரீஜன்ல. சுற்றி டிஸ்டர்பன்ஸ், சுற்றி ஈஜிப்ட்ல டிஸ்டர்பன்ஸ், லிபியால டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துனிஷியால டிஸ்டர்பன்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீரியால டிஸ்டர்பன்ஸ், சோமாலியா டிஸ்டர்பன்ஸ். ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் தாண்டி வெளியே போவாங்க. ஸோ ரெஃப்யூஜ் கேட்க போவாங்க. ரெஃப்யூஜ் கேட்க போகும்போது பாப்புலேஷன் டென்சிட்டி ஹை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதனால மோர் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ டெத்ஸ் இன் மேஜர் பார்ட் பாருங்க. 1939ல டெத் ஆஃப் 32,000 பிளஸ். அப்புறம் டர்க்கி 1999 17,000 பிளஸ். இப்போ 2023 20,000 காமிச்சிருக்காங்க. பட் 50,000 பிளஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. Do shallow earthquake causes greater damage? நம்ம ஜஸ்ட் பேசி முடிச்சோம். ஷாலோ earthquake causes greater damage and எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடும். சரிங்களா, கை இப்படி தட்டினா சவுண்ட் அதிகமாக கேட்கும். ரொம்ப தூரத்தில் இருந்தால் நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகிட்டே வரும். ஸோ சவுண்ட் கம்மியாக கேட்கும். அதனால வந்து ஷாலோ ஃபோக்கஸ் earthquakes are always dangerous compared to deep focus earthquakes. Shallow focus earthquakes, more energy, more destruction. Deep focus earthquakes, comparatively less energy. அதாவது less energy சொல்றதை விட comparatively less energy because of loss of energy while traveling from 700 kilometers toward the surface of the earth. So less destruction. நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் இதை மாற்றி கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அதனால அதை ஏதோ மெட்டீரியல் பார்த்துட்டு திலீப் சார் தப்பா சொல்றாருன்னு நினச்சிக்காதீங்க. புரியுதா? நான் தப்பா சொல்ல, நான் கரெக்டாக சொல்றேன். ஷாலோ ஃபோக்கஸ் earthquakes are more danger compared to deep focus earthquakes. ஆமாம், ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த மெட்டீரியல்லாம், அதனால சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்துட்டீங்க யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் சார் அந்த சார் வந்து ஷாலோ ஃபோக்கஸ் earthquakes are less danger, டீப் ஃபோக்கஸ் earthquakes are more danger. ஏன்னா டீப் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனர்ஜி பில்டப் ஆகிட்டு இருக்கு, சடன் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் கதை, அந்த கதைலாம் இங்கே செல்லாது. இங்கே செல்ற கதை ஷாலோ ஃபோக்கஸ் earthquakes are more danger compared to deep focus earthquakes. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் earthquakes are predictable-ஆ அன்பிரடிக்டபிள் கேட்டால் அன்பிரடிக்டபிள் தான். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இப்போ அதான் நான் சொல்ல பார்த்தீங்களா, லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருப்போம். earthquake-ஐ ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? நான் சொன்னேன் அடுத்த வாரம் earthquake வரும் பாருங்க, வந்துச்சு. ஆனால் எப்போ வரும்னு நான் சொல்லிக்க மாட்டேன். ஓகேங்களா, எந்த தேதியில் வரும்னு சொல்லிக்க மாட்டேன், எந்த டைம் வரும்னு நான் சொல்லிக்க மாட்டேன். அதெல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா no one knows what is happening below the surface of the earth. ஏன்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் கீழே உங்களுக்கு எண்டோஜெனிக் ப்ராசஸால என்ன நடந்துட்டு இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. வால்கனிக் ஆக்டிவிட்டி கூட ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னா பியாஸ் இருக்கும், பியாஸ்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அது பியாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் சரௌண்டிங் வாட்டர் பாடி ஹீட்டப் ஆயிடுச்சு. ஸோ ஹீட்டப் ஆகிறதுனால ஜென்ரலாக தேர் இஸ் ஹை சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் வால்கனிக் எரப்ஷன். பட் இங்கே ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே சப்டக்ஷன் நடந்துட்டு இருக்கு, இங்கே கன்வர்ஜன்ஸ் நடந்துட்டு இருக்கு, இங்கே டைவர்ஜன் நடந்துட்டு இருக்கு.
ஸோ எவ்வளோ ஸ்பீடில் நடந்துட்டு இருக்குன்றது பேசிக் அசம்ஷன்ஸ் இருக்கும் தவிர எக்ஸாக்ட் அசம்ஷன் சொல்லவே முடியாது. தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் டு ஆஃபர் லீட் டைம் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ். ஏன்னா தெரிஞ்சிடும் மேலே பறவை பறந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம சொல்லுவோம் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு போலியே, பூமியில் earthquake வருமோ, இப்படி யோசித்துக்குள்ளே earthquake வந்துடும். ஓகேங்களா? ஸோ between the time of origin of earthquake and time it reaches the surface, that is earth crust, seismic waves travel significantly slower than speed of light, between 5 to 13 kilometers per second. So if earthquake is detected as soon as it is triggered, information about it can be related to few seconds ahead of reaching the ground. Few seconds நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. few seconds கிளாஸ் ரூம் வெளியே போக முடியாது. நம்ம புரியுதா? சப்போஸ் அஜூம் பண்ணிப்போம் கிளாஸ் ரூம் ஃபுல்லா இருக்கு, டக்குன்னு வார்னிங் வருது, இட்ஸ் earthquake, நம்ம என்ன ஆயிடுவோம்? ஸ்டாம்பேட். ஓகே, earthquake சாவடி இல்லையோ ஸ்டாம்பேட் வந்துடும். ஓகே, when they study school, DILIP sir was there. அடேங்கப்பா, அந்த கொஸ்டின் அங்க கேட்டு வச்சிருப்பாங்க. எந்த கொஸ்டின் அப்புறம் பேசுவோம், இருங்க முடிச்சு பேசுவோம். சயின்டிஸ்ட் ப்ரெடிக்டர் கிடையாது 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 கிடையாது. ஓகே, நோ. சம்மர்ஸ் ஆர் ப்ரெடிக்டட் சார் யூசிங் பிளானட் மூவ்மெண்ட். அதான் நான் சொல்றேன்ல, நானும் ப்ரெடிக்ட் பண்றேன். நானும் ஒரு ஆன்சர் பண்ணிட்டே வரேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும். நானும் ப்ரெடிக்ட் பண்றேன். ஜம்மு காஷ்மீர் earthquake வரும் வந்துச்சு. ஓகே, ஹிமாச்சல் earthquake வரும் வந்துச்சு. நேபாள் earthquake வரும்னு சொல்லியிருப்பேன், வந்துச்சு. ஸோ இதெல்லாம் சொல்லிடலாம், ஏன்னா வி ஆர் லொக்கேட்டட் அட் தி கன்வர்ஜென்ட் பிளேட் மார்ஜின். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து கண்டுக்காதீங்க. ஆமா, யூபிஎஸ்சி பிலிம்ஸ் அன்னைக்கு earthquake வந்தா என்ன பண்ணுவாங்க? யூபிஎஸ்சி பிலிம்ஸ் அன்னைக்கு earthquake வந்தா எந்த ஏரியாவில் earthquake வந்திருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஓகே, 5+ இருந்தா ஃபியூ செகண்ட்ஸ். அது கீழே நம்ம நோட்டே பண்ண மாட்டோம். லைட் வைப்ரேஷன் இருக்கும். வீட்டில் ட்ரில்லிங் பண்ணுவோம்ல, ட்ரில்லிங் மிஷின் சவுண்ட் கேட்கும், ட்ர், அவ்வளோதான், ஃபினிஷ். Such system are already in use some locations to issue alert about the earthquakes. However, these are not predictions. These are alert issued for post event. earthquake வந்துச்சு, இப்போ இந்த இடத்துல பில்டிங் கொலாப்ஸ் ஆக போகுது, எஸ்கேப் ஆயிடுங்க, ஓப்பன் கிரவுண்டுக்கு போயிடுங்க, மாட்டிக்காதீங்க, செத்துருவீங்க. ஓகேவா? ஸோ போஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இருக்கும் தவிர ப்ரீ ப்ரெடிக்ஷன் கஷ்டம். attempts to find reliable predictors to earthquake have not been fruitful so far. புரியுதா லைன் உங்களுக்கு? not been fruitful. so கண்டிப்பா கிடையாது. scientists have been able to map the areas that are earthquake prone region என்ன மாதிரி and are likely to generate earthquakes in future, நான் சொன்ன மாதிரி. but there is no way to predict when, எனக்கும் தெரியாது. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது, பட் எப்போ நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது பிளேட் டெக்டானிக்ஸ் மூவ்மெண்ட். இதை சொல்லிட்டேன்னா நான் கடவுள் ஆயிடுவேன். ஓகேவா? அப்படிதான் நான் கடவுள், உண்மையிலே கடவுள் ஆயிடுவேனா இல்லையா? இந்த இடத்துல வந்து earthquake வந்துடும், இந்த டைமுக்கு வரும், எஸ்கேப் ஆயிடுங்க, நான் 1,00,000 பேர் காப்பாத்தினேன். அந்த 1,00,000 பேர் என்ன இருப்பான், என்ன எப்படி பார்ப்பான்? கடவுள் மாதிரி பார்ப்பான். ஓகே, இப்போ நான் கடவுள் அப்படியா மாறிடுவேன். ஆமா, ஓகே, ஆமா. ஸ்டெயின்ஸ் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், அப்புறமா படிக்கிறேன். சார் ஃபைனல் ஷேர் பிடிஎஃப். எஸ், கண்டிப்பா ஷேர் பண்ணிடுறேன், வரி பண்ண வேண்டாம். அரேபியன் பிளேட் சவுத்ல இருந்து புஷ் பண்ணது அப்படி தானே சார் பார்த்தோம்? சவுத் சைட்ல தானே சார் earthquake வந்திருக்கு? மேக்சிமம் நார்த்ல பழசு, இப்போ கிடையாது, இப்போ நடந்தது சவுத். such a humongous impact sir. okay, child infra model is considered best to handle earthquake. infra model okay, okay, earthquake infra model இருக்கு நம்ம கிட்ட. earthquake infra model ஜப்பானீஸ் ஓட பெஸ்ட் மாடல், சைல்ட் ஓட பெஸ்ட் மாடல். அது பண்ணலாம், பட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ கஷ்டம். repeatedly called as earthquake storms. முத்து சங்கீதா மெசேஜ் பண்ணிக்க பாருங்க மனோ. when the study in school, DILIP sir was his master. okay, someone has predicted sir using plate movement கிடையாது. யூபிஎஸ்சி பிலிம்ஸ் அன்னைக்கு earthquake வந்தா எக்ஸாம் கேன்சல். ஆபரேஷன் தோஸ்த், ஆபரேஷன் தோஸ்த் இந்தியாவோட இன்வென்டரி. ஏன்னா நம்மளோட பிலாசபி அது யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதுதான் நம்ம பிலாசபி. ஸோ நம்ம பிலாசபி பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆகாது. நம்ம பிலாசபி பொறுத்த வரைக்கும் எவனுக்கா ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் நம்ம தான் நிற்போம். ஸோ அங்கேயும் ஜியோ பாலிடிக்ஸ் வேலை செய்யும். ஓகே, இதான் ஏதோ பேட்ச்ல பேசியிருந்தேன், 6th பேசியிருந்தேன் நினைக்கிறேன். அங்கேயும் ஜியோ பாலிடிக்ஸ் வேலை செய்யும். நமக்கு தெரியும் பாகிஸ் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ண. நம்ம கேட்டோம், பாகிஸ் நாங்கள் ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், வேணும்ட்டே கேட்டோம், நமக்கு தெரியும் அலோவ் பண்ண மாட்டான். அப்போ வேணும்ட்டே கேட்டு அவன் வேணான்னு சொல்லுவான்னு தெரியும். இப்போ இதோட இம்பாக்ட் அவன் தெரியுமா? நம்ம சுத்திட்டு போனோம், 2 hours வேணும்ட்டே லேட்டாக போயிருப்போம். ஓகே, 10 o'clock போயிருக்கணும், பட் 12 o'clock போயிருப்போம். அப்போ டர்க்கி கேட்பாங்க நம்ம கிட்ட, என்ன தோஸ்து வரேன்னு சொன்னியே, ஏன் லேட் பண்ணிட்ட? அப்போ நான் சொல்லுவோம்,
தோஸ்து உன் தோஸ்து பாகி இருக்கான் பாத்தியா, அந்த பாகி என்ன பண்ணிட்டான்னா எனக்கு ஸ்பேஸ் அசிஸ்டன்ஸ் கொடுக்கல, நான் சுத்திட்டு வந்தேன் 2 மணி 2 hours லேட் ஆயிடுச்சு தோஸ்து, கோச்சிக்காத, நீ உன் தோஸ்த கேளு அப்படின்னு சொல்லி தோஸ்து கிட்ட தோஸ்து சொல்லுவாரு. அப்போ தோஸ்து கிட்ட தோஸ்து சொல்லும் போது என்ன ஆயிடும்னா, அந்த தோஸ்து நீ ஏன்டா அப்படி பண்ணு கேட்பான். இல்ல தோஸ்து அவன் எனிமி, நமக்கு எதிரி அவன் அப்படின்னு தோஸ்துக்கு சொல்லுவான். அப்ப அந்த தோஸ்து என்ன சொல்லுவானா, ஏன்டா அவன் எதிரியா இருந்தாலுமே இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண வரான், அப்ப நீ தான் உண்மையான எதிரி அப்படின்னு இந்த தோஸ்து சொல்லுவான். அப்போ இந்த இந்த இதுல எஸ்கேப், இந்த விஷயத்துல எஸ்கேப் ஆகுறதுக்கு தோஸ்து, அந்த எதிரி தோஸ்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வந்துருக்கும் ஃபிளட், அப்போ அந்த பொருளை தூக்கி அமைச்சிருவாரு. டர்க்கி தோஸ்து இந்தா பிரெட்ல அமிச்சா எனக்கு 6 மாசம் முன்னாடி, நான் பத்திரமா வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த தோஸ்துக்கு கொடுக்கும் போது, அது கெட்டு போன பிரெட்ல அனுப்பும் போது அந்த தோஸ்து இந்த தோஸ்து பார்த்து கடுப்பாயிடுவான். கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தோஸ்து இம்பார்ட்டன்ட் தோஸ்தா மாறுவான். ஸோ ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி மாறணும் இப்போ ஃபியூச்சர்ல, டர்க்கிக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ஆகும், பாண்டிங் அதிகமா இருக்கும். பாண்டிங் அதிகமா நடக்கும் போது எப்படியோ இந்த கிரைசிஸ் முடிஞ்சோடனே டர்க்கி பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வருவாரு. இந்தியாவுக்கு வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, துருக்கியே வில் பிளே a neutral role in India Pakistan conflict with respect to Kashmir. India, the rest Turkey will not play any role. இது உங்களோட பைலேட்டரல் இஷ்யூ, நீங்களே பேசி சமாளிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் போன வாரம் வரைக்கும் பாலிசி எப்படி இருந்துச்சுன்னா, எப்போல்லாம் காஷ்மீர் இஷ்யூ வருதோ துருக்கியை வந்து பாகிஸ்தான் சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க, இனிமேட்டு துருக்கியே நியூட்ரலா இருப்பாங்க. தட் இஸ் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் டைரக்ட் சப்போர்ட் கிடையாது, இனிமேல் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துப்பாங்க. செகண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் என்ன சேஞ்ச் ஆகும்னா, இந்த யூஎஸ்ல இந்த இது யூஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் ரிஃபார்ம்ஸ் நடக்கும்போது இந்தியாவோட பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்ல துருக்கியே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். எஸ், வி சப்போர்ட் இந்தியாஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் இன் யுஎன் ரிஃபார்ம்ஸ் பிகாஸ் இந்தியா இஸ் a soft power, இந்தியா இஸ் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இந்தியா இஸ் வாசுதேவ குடும்பகம். G20 சமிட் நடக்க போது அங்க வாசுதேவ குடும்பகம், ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் பிளானட் நம்ம சொல்லி வச்சிருக்கோம். அதான் லாஜிக், அதான் சாஃப்ட் பவர்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கொஸ்டின் அங்க கேட்டு வச்சிருப்பாங்க ஜோசப். ஓகே, seismic waves. Seismic waves are waves which are released during earthquake. Dilip sir is astrology, no, geographer. ஓகேவா? அப்போ அந்த பேப்பர் 1 வாங்கிக்கலாம், அப்போ கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கலாமா சார்? ரொம்ப கஷ்டம் யுவஸ்ரீ. நாய்ஸ் ரிலீஸ் ஆகுமா சார் earthquake? if yes, which magnitude sound is released? சவுண்ட் அதான் சொல்றேன், எப்படி below the surface of the earth ரிலீஸ் ஆகும், மேல வரைக்கும் ரீச் ஆகாது, மேல வேவ்ஸ் மட்டும் தான் வரும். Who announces the earthquake in India? இவங்க ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆஷ்ரம் ரெடி, ஓகே சூப்பர். கேன் predict ஏரியா சார்? நோ. திலீப் சார் டீச்சிங், தேங்க்யூ. வாசுதேவ் குடும்பம் அதுவும் இருக்கு, நான் ரெண்டுமே சொல்லுவேன். வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இஸ் பிரசன்ட் இன் இந்தியா. ஐ எம் இந்தியா, ஐ எம் இந்தியன். ஸோ வாசுதேவ் குடும்பம் எந்த தான், யாதும் ஊரே யாவரும் வெறியும் கேளிரும் எந்த தான். ஓகே, ரெண்டுமே நான் சொல்லுது வேர்ல்ட் இஸ் மை ஃபேமிலி, ஸோ வேர்ல்ட் இஸ் அவர் ஃபேமிலி. அப்படின்னு என்ன சார் ஜோதி புரிஞ்சுதா? அப்படின்னா வேர்ல்ட் இஸ் மை ஃபேமிலி. இதுல மொத்தமா எத்தனை தோஸ்து? நிறைய தோஸ்து. சிசாட் போயிட்டு அந்த பர்முடேஷன் காம்பினேஷன் போடுங்க, அதுல ஆன்சர் வந்துடும். ஓகே, டன். அட்வான்ஸ் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ் தே ஹேவ் டிபார்ட்மெண்ட் கால்டு, அதான் நம்ம கிட்டே இருக்கு யூஎஸ்ஜிஎஸ் ஓட ஹெல்ப் நம்மளும் கேட்போம். தே ஃபெசிலிட்டேட் ஷேக் அலர்ட் ஃபார் early warning system. few seconds வார்னிங் தான் கிடைக்கும், சரிங்களா? பெரிய வார்னிங்லாம் கிடைக்காது. பிலாசபி லைன்ல சொன்னீங்க சார், அதுக்கு மீனிங் என்ன சார்? பிலாசபி லைன் சொன்னீங்களே, எந்த பிலாசபி லைன்? யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்லியிருப்பேன், வேர்ல்ட் இஸ் மை அவர் ஃபேமிலி. ஓகேவா? வாசுதேவ குடும்பகம் சொல்லியிருப்பேன், வேர்ல்ட் இஸ் அவர் ஃபேமிலி. 2047 இந்தியா கிரியேட் ஆகுமா பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் மேப் பாயிண்ட்ஸ் இன் இந்தியா 2-3 பாயிண்ட் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேப் பாயிண்ட் பிளேட்ஸ், ஓகேங்களா? அனடோலியன் பிளேட், அரேபியன் பிளேட் அண்ட் அரேபியன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் மேப் பாயிண்ட்ஸ், Turkey is surrounded by how many countries or which of the following countries shares border with Turkey? ரெண்டாவது தேர்ட் மேப் பாயிண்ட்ஸ், எந்த வாட்டர் பாடி டர்க்கி கூட ஷேர் ஆயிட்டு இருக்கு, மெடிட்டரேனியன் சீயா இல்லாட்டி வேற ஏதாவது பிளாக் சீயா இருக்கு, அதையும் பார்த்துவீங்க. இதான் மேஜர் மேப் பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஏரியா. ஓகே, ஒன்னு பார்டரிங் நேஷன்ஸ், இன்னொன்னு பார்டரிங் வாட்டர் பாடிஸ், பிளேட்ஸ். அதை தாண்டி ஏதாச்சும் இருக்குன்னா லைட்டா ரிவர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, டர்க்கியில மேஜர் ரிவர்ஸ் ஏதாச்சும் இருக்கும், அதை லைட்டா பார்த்துவீங்க போதும். இந்த நாலு தான் மேப் பாயிண்ட்ஸ். Richter scale measures the magnitude of earthquake. Seismograph measures the release of energy. Can you predict earthquake area zone? No. 2 C's. அதான் சர்கு fault அங்கே தான் இருக்கும் பக்கத்துல.
Sir, that Rift Valley passes through which country? Rift Valley, Great East African Rift Valley passes from, that is Dead Sea in north to Indian Ocean in south. In the Rift Valley உங்களுக்கு Turkey இருக்கு, Syria இருக்கு, Egypt இருக்கு and various other countries அந்த region இருக்கும். Okay? Yes. அவ்வளவுதான் விஷயங்கள். ஓகே, இவ்வளவுதான் விஷயங்கள். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இதுல கிடையாது. ஓகே, பார்த்து வைங்க. ப்ராபல் கொஸ்டின் இந்த ஏரியால இருந்து இருக்கு. ப்ராபல் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். டர்க்கி மேப் பாயிண்ட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் வராதா? வராது. 3 பிளேட்ஸ், அரேபியன் பிளேட், அனட்டோலியன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், கூடவே யூரேஷியா பிளேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரேஷியன் பிளேட். ஓகே, அரேபியன் சைக்ளோன்ஸ் வருமா? மடகாஸ்கர் சைக்ளோன் வருமே, டிராபிக்கல் ரீஜன்ல இருக்குல்ல, வரும். அரேபியன் பிளேட், அனட்டோலியன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், யூரேஷியன் பிளேட், 4 பிளேட்ஸ். அதுல 2 மேஜர் 2 மைனர். சூப்பர். PM connect with Gujarat earthquake, give some information. PM connect with Gujarat earthquake கிடையாது. குஜராத்ல 2002 earthquake வந்திருக்கும். அப்போ இதே மாதிரி devastation. அதை பார்த்தா PM சொல்லிப்பாரு, whenever I see that earthquake in Turkey, I remember my Gujarat. So 2002ல குஜராத்ல earthquake வரும்போது இதே மாதிரி devastation தான். அதனால தான் பார்த்த ஒருவனுக்கு எமோஷனா பேசியிருப்பாரு. ஓகேங்களா? மற்றபடி பிஎம்க்கும் துருக்கிக்கும் எந்த கனெக்டிவிட்டி கிடையாது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் கனெக்டட் வித் ஆல். சரிங்களா? நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்குல்ல மோஸ்ட் செக்யூலர் ஃபினாமினா. ஓகே, செக்யூலர் செக்யூலர் சொல்லுவோம் தெரியுமா ஒரு வார்த்தை நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல, செக்யூலர். அதுல செக்யூலர் விஷயம் வந்து உலகத்துல யார் செக்யூலர் சார்? நேச்சுரல் டிசாஸ்டர் மட்டும் தான் செக்யூலர். அதுதான் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் பார்க்காது, இந்த காஸ்ட் அந்த காஸ்ட் அந்த காஸ்ட் பார்க்காது, இந்த ரேஸ் அந்த ரேஸ் இந்த ரேஸ் பார்க்காது, இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் பார்க்காது, பணக்கார ஏழை பார்க்காது, மேல் ஃபீமேல் பார்க்காது, சீனியர் ஜூனியர் பார்க்காது, and other things. Okay, which boundaries volcanic eruption occurs? Wherever oceanic plate subduct below continental plate. நான் ஷேர் பண்ணிடுறேன். அமோக் அஃபெக்ட் இந்தியன் ஓஷன் அஃபெக்ட் பண்ணும். நமக்கு சைக்ளோன் நல்லா அஃபெக்ட் இருக்குமா சார்? நமக்கு சைக்ளோன்ல சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். வரும் இன்னும் ஒரு மாதம் 2 மாசம் கழிச்சு. ஓகே, மே டைம்ல வந்துடும், வரி பண்ண வேண்டாம், அப்போ தெரிஞ்சிடும். Turkey national flower tulip sir. Okay, thank you Anu Shivarsha. Today Chennai felt a mild news. True sir, true. earthquake கிடையாது, tremors. அது சென்னையில வந்தது tremors, earthquake கிடையாது. magnitude damage மெஷர் பண்ணோம், richter scale intensity மெஷர் பண்ணோம். இன்டென்சிட்டினா எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு, மேக்னிடியூட்னா எவ்வளவு டேமேஜ் நடந்திருக்கு. how to get your slide PDF நானே குரூப்ல போட்டுறேன், வரி பண்ண வேண்டாம். டவுன் ஹால்ல இருக்கும், டவுன் ஹால்ல பார்த்து எடுத்துக்கோங்க. மேப் ரிவிஷன் அட்லஸ் 4th எடிஷன் ஓகேவா? ஓகே. 3rd எடிஷன் இருக்கு, ஓகே. பழைய எடிஷன் இருக்கு, ஓகே. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வை சென்னை ஃபெல்ட் மைல்ட் ட்ரிமர்ஸ்? ஆரம்பிக்கும் போது சொல்றேன் யார்? ராஜ்குமார். இந்தியன் பெனின்சுலா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நார்த். சரிங்களா? நார்த் மூவ் பண்றோம். இந்த சேர் நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சு மூவ் பண்ணனா இங்க வைப்ரேஷன் இருக்கும், புரியுதா? இங்க வைப்ரேஷன் இருக்கும், அந்த வைப்ரேஷன் தான் ட்ரிமர்ஸ் சொல்லுவோம். இந்த சேர் கீழே விழுந்தாதான் earthquake. லாஜிக் தெரிஞ்சதா? சேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்காது நினைச்சேன். ஓகே, இந்த சேர் இருக்குல்ல, இதை நான் மூவ் பண்றேன். இப்போ மூவ் பண்ணும்போது சவுண்ட் கேக்குது, இது ட்ரிமர்ஸ். இப்படி தள்ளி விட்டு சேர் கீழே விழுந்தாதான் earthquake. தள்ளி விட மாட்டேன், புரியுதா? ட்ரிமர்ஸ் how occur sir? இதோ இப்படிதான் வைப்ரேஷன்ஸ் ஆல. India helps Syria? Yes, India also helps Syria. திரும்பி திரும்பி அதே விஷயம் கேக்குறீங்க பாருங்க. இந்தியாவுக்கு எல்லா கண்ட்ரியும் ஒண்ணுதான், புரியுதா? நாளைக்கு நார்த் கொரியால ஏதாவது பிரச்சனை நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, நார்த் கொரியால ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பிலாசபி எப்படி, நம்ம கல்ச்சர் அப்படி. ஆமா, ஆபரேஷன் தோஸ்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபரேஷன் தோஸ்த் கூட சின்ன சின்ன ஆபரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் வேற ஏதாவது ஆபரேஷன் வந்திருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து யுக்ரைன்ல ஏதாவது ஆபரேஷன் கனெக்ட் பண்ணிருப்போம். ஆபரேஷன் கங்காவா யுக்ரைன்ல பண்ணது ஷோரா தெரியுமா? ஆபரேஷன் கங்கா இன் யுக்ரைன். சூடான்ல ஆபரேஷன் பண்ணிப்போம், ஆபரேஷன் சங்கட் மோச்சர்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்து வைங்க, அதெல்லாம் டைரக்டா கேட்பாங்க. ஆபரேஷன் தோஸ்த் டர்க்கி அண்ட் சிரியா, ஆபரேஷன் கங்கா ரெஸ்கியூ மிஷன் இன் யுக்ரைன், சங்கட் மோச்சன் சூடான். ஓகே sir, please explain the difference between earthquake, landslides and tremors. earthquake, landslide, tremors la ஒண்ணுமே கிடையாது. earthquake na vibration, இந்த வைப்ரேஷனல் லேண்ட் ஸ்லைட் ஆனா லேண்ட் ஸ்லைடு,
ட்ரிம்மர்ஸ் மைனர் வைப்ரேஷன். ட்ரிம்மர்ஸ் உங்க வீட்டுல ட்ரில் பண்ணி பாருங்க நாளைக்கு. இல்ல சும்மா ஏதாவது ஸ்பூன் வச்சு அடிங்க ஓகே. வீட்டில் லைட் எதிர்க்கும் பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒரு அம்மிக்கல் இருக்கும், எடுத்து செவுத்துல அடிங்க, அது ட்ரிம்மர்ஸ். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ட்ரிம்மர் தெரிஞ்சிடும். அப்படி அடிக்கும் போது அப்பா வீட்டுல இருந்தா வச்சுக்கோங்க, அடுத்த ட்ரிம்மர் தெரிஞ்சிடும் உங்களுக்கு, அது என்ன ட்ரிம்மர்ன்றது. அதான் earthquake இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஜியோகிராபிக்கலி we are at very strong point. விமலா கண்டிப்பா பண்ணு, உங்க அப்பா இருக்கும்போது பண்ணு. கிருஷ்ணமூர்த்தி, திஸ் இயர் லானின் affected early south west monsoon, அதெல்லாம் பொறுமையா பார்ப்போம். அருண், ட்ரிம்மர்ஸ் earthquake மாறுமா? கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். போது விடுங்க சார். ஓகே, அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடும். ஜம்மு காஷ்மீர் லடாக் ஒன் ஹவுஸ் மாடல் which is suitable for disaster. இந்த இதுல கட்டுவாங்க, ஸ்டீல் ஹவுசஸ் சொல்லுவாங்க, ஸ்டீல் ஹவுசஸ். ஓகே, ஸ்டீல்ல வீடு கட்டினா பெருசா டிசாஸ்டர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. earthquake ரெசிஸ்டன்ஸ் பில்டிங் இருக்கும். வுடன் பில்டிங் கூட ஓகே தான், அதுவும் நல்ல மாடல் தான் அது. ஓகேங்களா, எடுத்து கூகுள் பண்ணி பாருங்க அதெல்லாம். which is the best housing model for earthquake prone zone அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறைய மாடல் காமிப்பாங்க. நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு கிட்ட தெரிஞ்சிடும். அதான் அதான் பாருங்க. பட் ஸ்டீல் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அப்ப எலக்ட்ரிசிட்டி தனியா வைங்க. அப்போ வெர்னாகுலர் பில்டிங் ஓகே. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நோ. மசூரி மாடல் நியூஸ்ல வந்துச்சு சார். உசூரியா மசூரியா, அது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அதுதான் சொல்றேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய மாடல்ஸ் வரும். ஜப்பானீஸ் மாடல், அமெரிக்கன் மாடல். தேங்க்யூ மேல இருக்கும். வைண்ட் அப் பண்ணலாம். தேங்க்யூ சார். இயர் ஓல்ட் பில்டிங்ல டெஸ்ட்ராய் பண்ண சொல்லவே இவ்வளவு நல்லா. டர்க்கி வந்து ஒரு கல்ச்சுரல் ஹெரிடேஜ் மேம், சரிங்களா, ஒரு கல்ச்சுரல் ஹெரிடேஜ் ரீஜன். ஏன்னா கனெக்டிங் பாயிண்ட் பிட்வீன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஹிஸ்டரி படிப்பீங்க, 1453 கேப்சர் ஆஃப் ஒட்டோமன் பை கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் பை ஒட்டோமன் டர்க்ஸ். ஸோ அதெல்லாம் கல்ச்சுரலி ஹெரிடேஜ் ரீஜன் அது. ஸோ வேரியஸ் கல்ச்சர் அங்கே அமால்கமேஷன் இருக்கும், ஸோ ஈஸியாக உடைக்க முடியாது, சரிங்களா. அதுதான் அங்கெல்லாம் உடைக்கலாம் முடியாது, ஏன்னா ஹெரிடேஜ் சைட். அதெல்லாம் உடைச்சோன்னா வேரியஸ் கல்ச்சரே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் வேண்டாம். அதுவும் உடையதா ஓகே, earthquake வந்து உடைஞ்சதா ஃபைன். சுபாஷ் கார்த்திக் சென்னை வந்தா சார், தெரியல, கேட்டு சொல்றேன். அருண், தேங்க்யூ மேல இருக்கும். நான் மீட்டிங் என்ன கொடுத்துறேன், அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம்.